ஆஸ்திரேலியா மெல்பர்னுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி அராரத். இந்த அராரத் சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் ஒரு மென்டல் அசைலத்தை கட்டுறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்த எந்த பேஷண்ட்ஸுமே வெளியே போகவே இல்லை. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கைதிகள் மாதிரி அவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. வலியோடையும் வேதனையோடையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார பல பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட சில பேருடைய ஆன்மா இப்போ வரைக்குமே அந்த மென்டல் அசைலம் பில்டிங்க்கு உள்ளாரையே தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த மென்டல் அசைலம் ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல. 1998 கவர்மெண்ட் அந்த மென்டல் அசைலத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுல் என்டையர் பில்டிங்கில் ஒரு பார்ட்டை மட்டும் ஒரு பாலிடெக்னிக் காலேஜாக மாற்றி தனியாக காம்பவுண்ட் போட்டு வச்சுட்டாங்க. ரிமைனிங் பிளேசஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அந்த கவர்மெண்ட் மாற்றிருச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு ஆவிகள் இருக்கா, ஆன்மாக்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு போய் நம்ம ஆவிகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த மென்டல் அசைலத்தில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி கௌரவ் திவாரியும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும் போயிட்டு இந்த மென்டல் அசைலத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைய கதையாக நம்ம கேட்கலாம். 1997 டிசம்பர் மாதம் டேவிட் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது சீலிங்கில் இருக்க குண்டு பல்பு தான் தெரியுது. கண்ணை முடிச்ச ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு டேவிட்க்கு ஒன்றுமே புரியல, எதுவுமே ஞாபகத்துக்கே வரல. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எங்கே தூங்கிட்டு இருக்கோம், எங்கே முழிச்சிருக்கோம், இது யாருடைய வீடா இல்லை என்ன இடம், நம்ம எப்படி இங்கே வந்தோம், எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கோம், எதுவுமே டேவிட்க்கு புரியல. சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு அது என்ன இடம் அப்படின்னு டேவிட்க்கு புரியுது. அது ஒரு ஹாஸ்பிட்டல், அது ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம் அப்படிங்கிறது டேவிட்க்கு தெரியுது. சரி, நம்ம அந்த பெட்லேருந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டேவிட்டால் எந்திரிக்கவே முடியல. என்னடான்னு சொல்லி பார்த்தா டேவிட் படுத்திருக்க கட்டிலோட அவரோட கை கால் ஃபுல் பாடியுமே பெல்ட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. டேவிட்டால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. இப்போ அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. யாராச்சும் இருக்கீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் யாருமே பதில் சொல்லலை. அந்த ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. டேவிட்க்கு யாருமே பதில் சொல்லலை. டேவிட்க்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், இது என்ன இடம், இது ஹாஸ்பிட்டல் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தால் கூட என்னை ஏன் கட்டி போட்டு வைக்கணும். இவர் எவ்வளவோ ஞாபகப்படுத்தணும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டேவிட்டோட ஒய்ஃபை டேவிட்டை ஏமாத்தினது தான், டேவிட்க்கு துரோகம் பண்ணது தான். ஷீ சீட்டட் ஆன் ஹிம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் டேவிட்க்கு ஞாபகத்தில் இருக்குது. இப்போ அவர் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என் ஒய்ஃபை எந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்ணேன், அவன் மேலே நான் எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன், இது எல்லாத்தையுமே அவள் உடைச்சிட்டாளே, அவள் எனக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், அதுவும் என்னோட கசின் கூட சேர்ந்தே அவள் என்னை இப்படி ஏமாத்திட்டாளே, அவள் எனக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அவளுக்கு பண்ணேன், எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப இமோஷனல் ஆகிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு மைண்டுக்குள்ளே என்ன வருது அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த இடத்த விட்டு நான் முதல்ல எஸ்கேப் ஆகி போகணும், நம்ம ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு திருப்பியும் ஹெல்ப்னு கத்துறாரு. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ டேவிட் சோர்ந்து போயிடுறாரு. அப்படியே சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த கட்டிலில் படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நடந்து வரா மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு லேடி, ஏர்லி 30s இருக்கிற ஒரு லேடி. அவங்க நடந்து வந்து டேவிட்டை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெல்கம் டு அராரட் லுனாட்டிக் அசைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே டேவிட்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது அசைலமா, பைத்தியகர ஆஸ்பத்திரிக்கு நான் எப்படி வந்தேன், என்னை யார் கொண்டு வந்து இங்கே விட்டது, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் கேட்குறாரு. அப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பேர் கெர்ரி, நான் இங்கே ஹெட் நர்ஸாக இருக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ டேவிட்க்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ அவர் கேட்குறாரு அந்த நர்ஸ்கிட்ட, நான் எப்படி இங்கே வந்தேன், என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டேபிள் மேலே இருந்து ஒரு கேஸ் ஃபைல், ஒரு பேஷண்ட்டோட ஃபைல் ஒன்று எடுத்து அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி பார்க்குறாங்க. அந்த ஃபைல் அப்படியே திருப்பி படித்து பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேவிட் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் உங்களை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. நர்ஸ் கெர்ரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு டேவிட் என்ன சொல்கிறாருன்னா,
அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து பொய் சொல்றீங்க. நான் என் ஒய்ஃப வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணேன் தெரியுமா? அந்த மாதிரி யாராலையுமே லவ் பண்ணியிருக்க முடியாது. நான் அவ்ளோ லவ் பண்ணேன் என் ஒய்ஃப. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவள கொலை பண்ணுவேன்? நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்றாரு. நீங்க உங்களோட ஒய்ஃப வந்து ரொம்ப லவ் பண்ணியிருந்திருக்கலாம் டேவிட். ஆனா கிரைம்ஸ் ஆஃப் பேஷன்றது எவ்ளோ ஒரு டேஞ்சரஸான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்க ஒய்ஃப் உங்களுக்கு துரோகம் பண்ணத உங்களால ஏத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. அதனால நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டு உங்க ஒய்ஃப வந்து நீங்க கொலை பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே நீங்க உங்க ஒய்ஃப லவ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க ஒய்ஃப் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட, உங்க ஒய்ஃப கூப்பிட்டு வச்சு நீங்க பேசியிருந்திருப்பீங்க. "ஏன் நீ இப்படி பண்ண? நான் உன்ன எவ்வளோ லவ் பண்ணேன். நீ இப்படி எனக்கு பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சில கொஸ்டின்ஸாவது நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. இல்ல உங்க கசின் கிட்டயும் நீங்க ஏதாவது பேசியிருந்திருப்பீங்க. அதுவும் இல்லன்னா, உங்க ஒய்ஃப விட்டு நீங்க தனியா பிரிஞ்சு போய் கூட வாழ்ந்திருக்கலாம். இந்த மாதிரி நீங்க எதுவுமே செய்யாம, அந்த ஸ்பாட்லயே உங்க ஒய்ஃப நீங்க கொலை பண்ணது தான் பெரிய தப்பு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்க. உங்களுடைய மனநல பாதிப்புல இருந்து நீங்க வெளிய வரணும், குணமாகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் நெறையா வேணும். நீங்க உண்மைகள வந்து ஏத்துக்கணும். அப்பதான் நீங்க குணமாகுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க டேவிட்க்கு மைண்டுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, ஐயோ! இது நாள் வரைக்கும் நான் எவ்வளோ ஒரு பேரோடையும் புகழோடையும் வாழ்ந்தேன். நான் எவ்வளோ பெரிய வக்கீல். நான் எவ்வளோ பணத்தோட இருந்தேன். எவ்வளோ அந்தஸ்தோட இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னோட பேரை சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு பைத்தியக்காரன் தானே சொல்லுவாங்க. நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டேவிட் அவருக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பவும் கூட டேவிட்க்கு தான் பண்ண விஷயங்களுக்கான விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு கூட டேவிட் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, என்னைய வந்து இந்த இடத்துலேருந்து வெளியே விடுங்க. நான் இப்போவே இந்த ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. டேவிட் இப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரூம்குள்ளார திருப்பியும் யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. பார்த்தா அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க வரும்போதே என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, நடந்தது நடந்து போச்சு டேவிட். இதை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே குணமாயிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. இந்த புதுசாக வந்த நர்ஸ் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு டேவிட் வந்து கெர்ரி கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இவங்க யாரு, உங்களுடைய சபார்டினேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டுட்டு இந்த புதுசாக வந்த நர்ஸ் வந்து டேவிட்டை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு, நீங்கள் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ டேவிட் வந்து சொல்கிறாரு, "தோ உங்களுடைய ஹெட் நர்ஸ் நின்றுட்டு இருக்காங்களே கெர்ரி, அவங்கக்கிட்ட தான் நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த புதுசாக வந்த நர்ஸ் வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இந்த ஃபுல் ரூமுக்குமே டேவிட்டும் இந்த புதுசாக வந்த நர்ஸு மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. அப்போ இந்த புது நர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே வெறும் சுவரு தான் இருக்குது, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னும் போது டேவிட் வந்து ஹெட் நர்ஸ் கெர்ரியை பார்த்து சொல்கிறாரு, "கெர்ரி இங்கே பாருங்கள், அவங்களால உங்களை பார்க்கவே முடியலையா? இங்கே என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியல" அப்படின்றாரு. அதுக்கு அந்த ஹெட் நர்ஸ் கெர்ரி வந்து என்ன சொல்கிறாங்க டேவிட் கிட்டனா, சிரிக்கிறாங்க. பார்த்து சிரிச்சுட்டு, "எல்லாராலையும் என்னைய பார்க்க முடியாது டேவிட். என்னை யார் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேனோ அவங்களால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே அந்த ரூமோட வாலில் புகை மாதிரி உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. டேவிட்டோட கண்ணு முன்னாடியே அந்த உருவம் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த சிஸ்டருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. டேவிட் வந்து கத்துறாரு, அந்த சிஸ்டர் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, ஹெட்னஸ் கெர்ரி வந்து காணோம் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அப்போ புதுசாக வந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, "நீங்கள் இப்போ என்ன பேர் சொன்னீங்க? கெர்ரியா? கெர்ரி நான் பேர் சொன்னீங்க, ஹெட்னஸ் கெர்ரி நான் சொன்னீங்க, ஆனால் அவங்க செத்து போயிட்டாங்களே" அப்படின்றாங்க. "அவங்க செத்து பல வருஷம் ஆயிடுச்சே, அவங்க எப்படி இங்கே வர முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை" அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் சொல்லிட்டு, இதை நம்ம உடனே நம்ம சீஃப் டாக்டர்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க அந்த புதுசாக வந்த நர்ஸ். இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்து அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2013 ஆகஸ்ட் மாதம் அங்கே வந்துடுறோம். கௌரவுக்கு இந்த மென்டல் அசைலத்தில் போயிட்டு ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு. ஆனால் அது நாள் வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே நிறைய கேசஸ் எடுத்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபாரின்லேருந்து வர கேசஸ்லாம் எடுத்து அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை கௌரவுக்கு. ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம், அவங்க வந்து கௌரவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் அவங்க கௌரவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீல அந்த அரரத் அசைலத்தில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம், நீ எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா?
உனக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கௌரவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கண்டிப்பாக நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோட ரொம்ப நாள் கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானுக்கு வந்து இவரும் ஒத்துக்கிறார், நம்ம போகலாம் அப்படின்னு. இந்த என்டையர் டீமும் எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, மெல்பர்ன் வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த அராரட் சிட்டிக்கு நம்ம போவோம். போயிட்டு அங்கே ஒரு மோட்டலில் ரூம் போட்டு தங்கிடலாம், மத்தியானம் வரைக்கும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம், சாயங்காலமாக எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா நைட்டு ஃபுல் நைட்டுமே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரியே அந்த ஃபுல் டீமுமே அராரட் சிட்டிக்கு போயிடுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீமில் 6 பேர் இருக்காங்க. அயன், ரே, ஆலன், ராப், ரேலின், கௌரவ். இந்த 6 பேரும் தான் அந்த மென்டல் அசைலத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்திருக்காங்க. அப்போது டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கௌரவ் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அப்படி அந்த அசைலத்தில் என்னதான் நடந்துச்சு, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் அவங்களோட ஆன்மாக்கள்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அயன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டார்ச்சர் தான், இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றாரு. ராப் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேருக்கு மேலே இங்கே கொடுமைப்படுத்தியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இந்த அசைலத்தில் வந்த பேஷண்ட்ஸில் சில கிரிமினல்ஸ் கூட இருந்திருக்காங்க. அந்த கிரிமினல்ஸோட பிஹேவியர் எல்லாம் ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே தெரியல. அதனால் கோர்ட் வந்து இந்த கிரிமினல்ஸை இங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறமா க்யூர் ஆகிட்டு வெளியே வாங்க, அது வரைக்கும் இந்த அசைலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிமினல்ஸை கூட இந்த அசைலத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருந்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக அவங்க பெருசாக இண்டிபெண்ட்டாக இல்லை, ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருந்ததுனால சில ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, தான் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தான் ஒய்ஃபுக்கு வந்து பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டி இந்த அசைலத்தில் கொண்டு வந்து தள்ளி விட்டு போயிடுவாங்க. இந்த அசைலத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து அவங்க பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிடுவாங்களாம். அதை வச்சுட்டு அந்த ஒய்ஃபை வந்து இங்கே தள்ளி விட்டுட்டு போயிடுறது. ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ இல்லை ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலோ போஸ்ட் பார்ட்டம் ஆன்சைட்டியில் இருந்த பெண்களையோ இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து பைத்தியம்னு சொல்லி இந்த அசைலத்தில் தள்ளி விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. சில டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்கள கூட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசைலத்தில் அவங்க பேரண்ட்ஸே கொண்டு வந்து சேர்த்து விட்டுருந்துருக்காங்க. இந்த அசைலத்தில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுமை தான் பண்ணியிருந்திருக்காங்க. சூடு வைக்கிறது, சங்கிலியால் கட்டி போடுறது, அடிக்கிறது, அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பாடு போடுறது, நல்லா இருக்கிறவங்க கூட ரொம்ப கம்மியாக சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதையெல்லாம் வந்து இவங்க பைத்தியம்தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடுறது. அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே கரண்ட் ஷாக் கொடுப்பாங்களாம், ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறது, சில பேஷண்ட்ஸுக்கு ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பிரெயினில் வந்து லெபோட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணியிருந்திருக்காங்க. இந்த அசைலத்தில் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனியாக வார்டு வச்சுருந்துருக்காங்க, தனித்தனி பில்டிங்கை. ஆனால் இந்த 2 பில்டிங்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடியில் ஒரு காரிடர் மாதிரி ஒன்று போயிருந்திருக்கு. அந்த காரிடர், அந்த பிரிட்ஜுக்கு வந்து வால் வந்து ரொம்ப குட்டியாக இருந்திருக்கு. இங்கே நடக்கிற அந்த டார்ச்சர் கொடுமைகளையெல்லாம் தாங்கவே முடியாத அந்த பேஷண்ட் சில பேர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து மேலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்க. சில பேஷண்ட்ஸ் இந்த கரண்ட் ஷாக் வைக்கும்போது இறந்து போயிருக்காங்க, பிரெயினில் ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து போயிருந்திருக்காங்க, அடி தாங்க முடியாமல் சூடு வைக்கும்போது இந்த மாதிரி நிறைய கண்டிஷனில் வலியும் வேதனையும் அனுபவித்து அங்கே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கும் மேலே அந்த அசைலத்தில் 2 முறை ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, டாக்டர், நர்ஸு, அங்கே மற்ற வேலைகளில் இருந்த நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க. அப்படி செத்து போன பல பேரோட ஆன்மாக்கள் வந்து இன்னமும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அந்த 6 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 6 பேரும் அவங்க பிளான் பண்ண மாதிரியே சாயங்காலம் இந்த மென்டல் அசைலத்தை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு 6 மணிக்கு முன்னாடியே ரீச் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்க்கு உள்ளார போய் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பில்டிங்காக இருக்குது, நம்ம யார் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கௌரவ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து 2nd ஃப்ளோருக்கு போயிட்டு என்னோடய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவரோட எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கார். அப்போ கேட்குறாங்க, என்னப்பா நீ 2nd ஃப்ளோருக்கு போகணுன்ற, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து கௌரவ் சொல்கிறாரு, ரொம்ப வயலண்ட்டாக இருந்த பேஷண்ட்ஸு, பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கிறது, கடிக்கிறது, தள்ளி விட்டுறது, அந்த மாதிரி ரொம்ப வயலண்ட் பிஹேவியராக ரொம்ப அக்ரெசிவாக இருந்த பேஷண்ட்ஸும் இவங்களை விட்டால் இவங்க போய் சூசைட் பண்ணிக்குவாங்க, இவங்களை தனியாக விட முடியாது அப்படின்ற மாதிரி இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த 2nd ஃப்ளோரில் தான் வச்சுருந்துருக்காங்க.
அப்படி வச்சு அவங்கள சும்மா வைக்கல. அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி, குடும்பம் பண்ணி, அந்த கரண்ட் ஷாக் குடுக்குறது இது எல்லாமே அந்த செகண்ட் ஃப்ளோர்ல தான் நடந்திருக்கு. அதனால தான் கௌரவ் என்ன சொல்றாருன்னா, "நான் அந்த செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றேன்" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்த செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கௌரவும் அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கௌரவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கௌரவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல கௌரவோட கால்ல வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. அவரால வந்து நடக்கவே முடியல. வீல் சேர்ல தான் அவரு போகணும். மொபிலிட்டிக்கு வந்து அவரு வீல் சேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப செகண்ட் ஃப்ளோர்லயும் அவரு வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு அப்படியே அந்த காரிடர்ல போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் இருட்டா இருக்கு. இப்ப அந்த மென்டல் அசைலம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதில்ல. அந்த கவர்மெண்ட் வந்து அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க. அப்படி மாத்தினாலும் கூட ஒரு அமானுஷ்யத்தை தேடி தான் அந்த இடத்துக்கு வராங்க எல்லாருமே. பேய் இருக்கா, அங்க ஆன்மாக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வராங்கன்றதுனால பெரிய லைட்டிங்லாம் அங்க கிடையாது. டிம் லைட்டு இல்லாட்டி லைட்டே இல்லை. அப்பதான் அந்த இஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கௌரவ் வந்து அந்த காரிடரில் போயிட்டு இருக்கும்போது பெருசா ஒன்றும் வெளிச்சம் இல்லை. ராத்திரி இருட்ட ஆரம்பிக்குது. இப்போ அந்த செகண்ட் ஃப்ளோர்ல யாருமே இல்லை. கௌரவ் மட்டும் தனியா இருக்காரு. வீல் சேர்ல உட்காந்துருக்காரு. சுத்தி முத்தி நல்லா இருட்டா இருக்கு. வெளியிலயும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த காரிடர்ல வீல் சேர்ல அப்படியே போயிட்டே இருக்க கௌரவுக்கு திடீர்னு அவர் கையில் வச்சிருக்க அந்த மீட்டரில் ரீடிங் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்நேரத்தில் கௌரவுக்கு வந்து புரிஞ்சிருது, இங்கே ஆன்மாக்களோட நடமாட்டம் வந்து தெரியுது. ஏதோ ஒரு ஆன்மா வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது கௌரவுக்கு தெரியவும், யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் வந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை, அமைதியாக இருக்குது. திடீர்னு கௌரவ் உட்காந்துருந்த அந்த வீல் சேரை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு காலடி சத்தம், ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஆனால் அது ரொம்ப மெல்லமாக கேட்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தம் வந்து அதிகரிக்குது. நல்லாவே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்நேரத்தில் கௌரவுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, கௌரவை சுற்றி சுற்றி ஓடி வர இந்த ஆன்மா வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இது வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும், நம்மளை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காகவே இது இப்படி பண்ணுது அப்படிங்கிறது கௌரவுக்கு நல்லா தெரியுது. இப்போ கௌரவ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் சும்மா அப்படி ஓடிட்டே இருக்கீங்க, உங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க, என்கிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் கையில் இருக்கிற ஆடியோ ரெக்கார்டர், ஆன்மாக்கள் பேசுனா அந்த ஃப்ரீக்குவன்சியை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான இவிபி ஆடியோ ரெக்கார்டரை அவர் ஆன் பண்ணிடுறாரு. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. ஆனால் பதில் எதுவுமே அவருக்கு வரல. அவரை சுற்றி ஓடி ஓடி வர அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. கௌரவ் இப்போ ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கேமராவை எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறாரு. அவரை சுற்றி சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசுங்களேன், ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் அந்த ஓடுற சத்தம் வந்து நின்று போயிடுது. டக்குன்னு நின்றுது, யாருமே இல்லை. கௌரவ் டார்ச் லைட் அடித்து ஃபுல்லாக பார்க்குறாரு. சுற்றி முற்றி சத்தம் எதுவும் கேட்கல, கண்ணுக்கும் எதுவும் தெரியல. கொஞ்ச நேரத்தில் கௌரவ் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ரூம், அந்த ரூமுக்கு உள்ளார ஏதோ ஒரு லேடி போகிற மாதிரி ஒரு உருவத்தை கௌரவ் பார்க்குறாரு. அந்த லேடி வந்து ஒரு நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, நர்ஸ் கெர்ரி தான் போல இருக்கு, அவங்க தான் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த வீல் சேர்லேயே அந்த ரூமை நோக்கி போகிறாரு. அந்த ரூமை நோக்கி போன கௌரவ் அந்த ரூமுக்கு உள்ளார என்டர் ஆகலை. அந்த ரூமுக்கு வெளியிலேயே நின்றுட்டு மேடம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது ரொம்ப மெல்லமாக ஒரு வாய்ஸ், விஸ்பரிங் மாதிரி ஒரு சவுண்ட், ரொம்ப சாஃப்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது, இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது, நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, நீ போயிரு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெர்ரி வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருந்த அந்த கெர்ரியுடைய உருவம் அப்படியே மறைஞ்சிருது, வேனிஷ் ஆகிடுது. கெர்ரி உருவம் மறைஞ்ச அடுத்த செகண்ட் அந்த ரூமுக்கு உள்ளார இருந்து ஒரு மேல் வாய்ஸ் கேட்குது. அவ்வளோ கோவத்தோட ஆத்திரத்தோட ஒரு மனுஷன் கத்துறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என் ரூம்குள்ளே வராத, என் ரூம்குள்ளே வந்தினா நீ அவ்வளோதான், கிளம்புடா, நீ இங்கேருந்து உடனே போடா, இந்த ஃப்ளோரை விட்டே போடா, என்னை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் வாய்ஸ் ஒன்று கேட்டு அந்த ரூமோட டோரை வந்து யாரோ வேகமாக அரைஞ்சு சாத்துற மாதிரி அந்த டோர் சாத்துது. அந்த டோர் சாத்துன அந்த வேகத்திலேயே அப்படியே திருப்பி ஓப்பனும் ஆகுது. இப்போ கௌரவ் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, நிச்சயமாக இது வந்து கிரேவோட ஆன்மாவாக தான் இருக்க முடியும், கிரேவை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், அவனோட சோல் தான் இந்த ரூமில் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி கௌரவ் நினச்சிக்கிறாரு. இந்த கிரே அப்படின்றவன் யார் அப்படின்னா ஒரு கிரிமினல்.
அவன் வாழ்ந்தபோது ஏதோ ஒரு கடையில் போயிட்டு திருட பார்த்துருக்கான். அவன் திருட பார்க்கும்போது போலீஸ் வந்து அவனை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவன் ஒரு போலீஸையே ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது போலீஸ்காரவங்களாம் அப்படியே சுற்றி வளைச்சு அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இவன் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது இவனோட பிஹேவியர்லாம் பார்த்தா, அதனால் இவனை வந்து இந்த அசைலத்தில் போய் போட்டுருங்க. ஒரு 14 இயர்ஸ் வந்து அவன் அந்த அசைலத்தில் தான் இருக்கணும். அங்கே இருக்கும்போதே அவனுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருது, அவன் பிஹேவியரில் வந்து நல்லபடி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவன் அதுக்கு முன்னாடி கூட அவன் வெளியே வந்துக்கலாம். இப்போதைக்கு அவன் வந்து அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேவை இந்த அசைலத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த அசைலத்துக்கு வந்து கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த கிரே வந்து மீடியாவுக்கெல்லாம் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருக்கான். என்னன்னு சொல்லி லெட்டர் எழுதுறானா, நான் இந்த அசைலத்தை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா பப்ளிக்கெல்லாம் நான் எப்படி டார்ச்சர் பண்ணுவேன், அவங்களெல்லாம் நான் எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்லாம் பிளான் போட்டு அவன் லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்துருக்கான். இந்த லெட்டரை வந்து மீடியா கைக்கு கிடைக்கும்போது பப்ளிக்குக்கும் தெரிய வருது. அப்போ எல்லாரும் வந்து மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே போலீஸ்காரனை சுட்டவன், அவன் ஒரு பைத்தியம், அவனை வந்து வெளியே விட்டா எங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படிலாம் அவங்க கேட்கும்போது கோர்ட் வந்து என்ன ஆர்டர் போட்டுடுறாங்க அப்படின்னா, அந்த கிரே வந்து சாகுற வரைக்கும் இந்த அசைலத்தை விட்டு வெளியே வர முடியாது, அவன் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக வச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரேவோட பிஹேவியரில் வந்து சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அடுத்தவங்களை அடிக்கிறது, குத்துறது, தள்ளி விடுறது, கடிக்கிறது இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ தன்னைத்தானே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி அவன் பிஹேவியர் வந்து மாறிடுது. கிரே தன்னோட பாடி பார்ட்ஸை தானே கட் பண்ணியிருந்திருக்கான். ஃபிங்கர்ஸு, கை காலை அவன் இஷ்டத்துக்கு அவன் கட் பண்ணுறது, செல்ஃப் ஹார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முக்கியமாக அவன் பக்கத்தில் யாரையுமே வர விடுறதே கிடையாது. வெறும் தனிமையை மட்டும்தான் அவன் விரும்பியிருக்கான். ரூம்குள்ளே தனியாக உட்காந்துட்டு அவன் ரொம்ப பைத்தியம் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக அவன் ஒரு பைத்தியமான ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவன் செத்து போயிட்டான். அந்த கிரேயோட ஆன்மா தான் வாழும்போது எப்படி அவன் வந்து அடுத்தவங்களை இம்சை பண்ணிக்கிட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு யாரையுமே தன் பக்கம் வரவிடாமல் பண்ணிகிட்டு இருந்த அந்த கிரேயோட ஆன்மா தான் இப்போ வரைக்கும் தன்னோட ரூம்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறதே இல்லை. அப்படி வரணும்னு பார்க்குறவங்களையெல்லாம் ஏதாவது கஷ்டப்படுத்தி பயமுறுத்தி அந்த இடத்த விட்டு அவன் விரட்டி விட்டுடுறான். கிரேவை பற்றின இந்த நினைவுகள் எல்லாமே கௌரவோட மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதனால தான் இந்த சோல் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அந்த வீல் சேரில் உட்காந்துட்டே இருக்காரு. அப்போது திடீர்னு திருப்பியும் காலடி ஓசை கேட்க ஆரம்பிக்குது. இந்த முறை அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. யாரும் ரொம்ப இப்படி தும்னு நடந்து வராங்க. அதுவும் கௌரவை நோக்கி தான் நடந்து வராங்க. இப்போ கௌரவ் என்ன பண்ணுறாரு, அவருடைய இவிபி ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர் வந்து ஆனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்குறாரு, இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, என்கிட்ட தான் பேசணும்னா பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியல. சுற்றி முற்றி ஃபுல்லாக டார்ச் லைட் அடித்து பார்க்குற இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இவரை நோக்கி நடந்து வந்த அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து இவர் கிட்ட வருது, கௌரவுக்கு கிட்ட வருது. கௌரவால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது யாரோ நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. கௌரவுக்கு கிட்ட வந்த அந்த ஃபுட் ஸ்டெப்பை டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது. கௌரவால் இப்போ நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நம்மளை நோக்கி ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்து நடந்து வந்து நம்ம பக்கத்தில் தான் அது நிற்கிது அப்படின்னு சொல்லி கௌரவுக்கு நல்லா தெரியுது. அப்போ கௌரவ் வந்து திருப்பியும் கேட்குறாரு, ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா, ஏதாவது பேசணுமா அப்படின்னும் போது கௌரவோட காதுகிட்ட வந்து சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போடா, சீக்கிரம் கிளம்பு, நான் எத்தனை முறை சொல்கிறேன், போ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹார்ஷாக கோவமாக சொல்லுது. கௌரவுக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன புரிய வருது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த ஆன்மாக்கள் எல்லாமே ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆன்மாக்கள் வந்து யாரும் இங்கே வரதை விரும்பவே இல்லை. அந்த ஆன்மாக்களை வந்து தனியாக விடணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கௌரவுக்கு புரிஞ்சிருது. உடனே அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி அந்த ஃபுல் டீமுமே அந்த அசைலத்தோட மெயின் பில்டிங்கை வந்து கடந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து வேறு ஒரு பில்டிங்கில் வந்து நின்றுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாரும் வந்து யார் என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணீங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கௌரவ் வந்து காட்டுறாரு, நான் ஸ்கெர்ரியை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த கிரேவுடைய இமேஜ் கூட கிடச்சிருக்கு, எனக்கு சில ஆடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி கௌரவ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஓகேப்பா நம்ம இந்த பில்டிங் இந்த அசைலத்தில் நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 6 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க டீமில் இருக்கிற ஒரு டீம் மெம்பர் ரேலின் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மென்டல் அசைலத்துக்கு வெளியில்
ஒரு மார்ச்சுரி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஏன் நம்மளோட நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை அந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரீலின் இப்படி சொன்னதை கேட்டு மற்ற எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. கௌரவ தவிர மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மென்டல் அசைலத்துக்கு கூட போக ரெடியாக தான் இருந்தோம். இந்த மார்ச்சுரியை பார்க்குறதுக்கு இது சில நெகட்டிவ் வைப்ரேஷனாக எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு வேணாம், நாங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த குரூப்பில் இருக்கிற ரே அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்லிடுறாரு, எனக்கு அந்த இடமே வேணாம்ப்பா, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போனால் கூட போவேனே தவிர இந்த மார்ச்சுரிக்கு மட்டும் நான் வரமாட்டேன், என்னை வாழ விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கௌரவ் மட்டும் ரொம்ப ஆர்வமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் போய் அந்த மார்ச்சுரியில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், எனக்கு அதில் இஷ்டம்தான், பிரச்சனை எதுவும் கிடையாது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது மற்ற 5 பேருமே வந்து கேட்குறாங்க கௌரவ் கிட்ட, கௌரவ் நீ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோப்பா, ஆல்ரெடி நீ வந்து வீல் சேரில் இருக்கிற, இந்நேரத்தில் நீ அங்கே போய் தான் ஆகணுமா, வேணா அந்த இடத்த மட்டும் நம்ம விட்டுட்டு வேறு இடத்த கவர் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் கௌரவ் வந்து விடாப்படியாக இல்லைல்ல நாங்கள் போய் பார்த்தே தீருவேன் அப்படிங்கிறாரு. இப்போது கௌரவுக்கு துணையாக அயன் அப்படிங்கிறவர் மட்டும் கூட வராரு. ஏன்னா கௌரவ் வீல் சேரில் போகிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு துணையாக அயன் மட்டும் வராரு. மற்ற எல்லாருமே வேறு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அயனும் கௌரவும் அந்த மார்ச்சுரிக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. ரொம்ப டிம்மான வெளிச்சத்தில் அந்த ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் எனர்ஜி அவங்கள சூழ்ந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அந்த மார்ச்சுரியில் நிறைய சில்லர் பாக்ஸஸ்லாம் இருக்குது. டெட் பாடிஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்கிற அந்த சேம்பர், அந்த பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு கௌரவ் என்ன சொல்கிறாரு அயன்கிட்டனா, நான் வந்து இந்த ஒரு சில்லர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் படுத்துக்கிறேன், வீடியோ கேமராவும் எடுத்துகிட்டு போயிடுறேன், என்னை வந்து நீ உள்ளே வச்சு மூடிடு, மூடினதுக்கப்புறம் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன்ப்பா, புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கௌரவ் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அயனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன சொல்கிற, அதுக்குள்ளே டெட் பாடிஸ் தாப்பா வச்சுருந்தாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான டெட் பாடிஸ் அதுக்குள்ளே வச்சு வச்சு எடுத்துருந்துருப்பாங்க, அதுக்குள்ளே நீ போய் படுத்துக்கிறேன்னு சொல்கிறியே, இந்த விளையாட்டே வேண்டாம், நீ பேசாமல் இரு, நம்ம இந்த ரூமில் நிறைய கேமராலாம் செட்டப் பண்ணி வைப்போம், அதிலிருந்து நமக்கு என்ன மாதிரி கேப்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம், இந்த மாதிரி சில்லர் பாக்ஸுக்குள்ளெல்லாம் நீ போகாத அப்படிங்கிறாரு. ஆனால் கௌரவ் கேட்கவே இல்லை, நான் அதுக்குள்ளே போய் படுத்துக்குவேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண உள்ளே போய் படுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த சில்லர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கௌரவ் போய் படுத்துக்கிறாரு. அயன் வந்து அதை க்ளோஸும் பண்ணிடுறாரு. அந்த சில்லர் பாக்ஸுக்குள்ளார வந்து ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. இட் ஸ்டிங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட். கௌரவுக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, என்னடா அது அந்த பாக்ஸுக்குள்ளார கேவலமான ஸ்மெல் வருது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போவே அவருக்கு தோணுது, எத்தனை டெட் பாடிஸ் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க, இப்போ மேலாக்க கழுவி வச்சுருந்தா கூட அந்த ஸ்மெல்லு போகுமா, அதனால தான் அது இப்படி அடிக்குது, நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயந்துடக்கூடாது, என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த பாக்ஸ்குள்ளேயே படுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அவரே என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஆன்மாக்களோட வேர்ல்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பயம் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு அறிவோடு அணுகுனா மட்டும்தான் நமக்கு பயம் வராது, நான் பயப்படவே கூடாது, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் என்ன தனக்கு தானே சொல்லிக்கிறாருன்னா, இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது, நைட்டும் ரொம்ப லேட் நைட்டாக ஆகுது, நம்ம தூங்கிட மட்டும் கூடாது, தூங்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் நம்ம தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சுட்டு தான் படுத்துட்ருக்காரு. கேமரா, வீடியோ கேமரா ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆனால் அவர் கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியல, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கிட்ட இருக்கும். வெளியில் இருந்துட்டு அயன் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. கௌரவ் என்னப்பா ஆச்சு, உள்ளே என்னாச்சு, நீ ஏதாவது எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் உள்ளார இருந்து கௌரவ் பேசவே இல்லை. கௌரவ்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. நேரம் போக போக அயனுக்கு ரொம்ப பயமாகுது. ஐயோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, கௌரவ் சொல்லியிருந்ததை வந்து நம்ம கேட்டுக்கூடாது, நாடு விட்டு நாடு வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அயன் ஃபீல் பண்ணிக்கிட்டு வேகமாக அந்த சில்லர் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. உள்ளார கௌரவ் படுத்துட்ருக்காரு, கண்ணு முழிச்சிட்டு தான் இருக்காரு. ஒரு செகண்ட் அயனுக்கு பார்த்துட்டு ஷாக்கிங் ஆயிடுச்சு, கௌரவ் உனக்கு என்னாச்சு அப்படின்னும் போது கௌரவ் வந்து சிரிக்கிறாரு. சும்மாப்பா, நான் ஃபன் பண்ணேன், பயந்துட்டியா நீனு அப்படின்னா. நான் எவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன எனக்கு ரிப்ளைவே பண்ணலை, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நீ எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி அயன் கேட்கும்போது கௌரவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்கவே இல்லை, உள்ளார எனக்கு காதெல்லாம் கேட்கல, எதுவுமே கேட்கல, நீ கூப்பிட்டதே எனக்கு கேட்கல, இல்லாட்டி நான் உனக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அயன் ஹெல்ப் பண்ணி கௌரவை வெளியில் இறக்கி விட்டுறாரு அந்த சில்லர் பாக்ஸ்குள்ளார இருந்து. அந்நேரம் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சரி நம்ம இது வரைக்கும் சோஃபார் என்ன கவர் பண்ணியிருக்கோம்,
என்ன ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்றத நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்படி இவங்க வீடியோவை போட்டு பார்க்கும்போது பெருசாக இவங்களுக்கு எதுவும் தெரியவே இல்லை. ஆனால் இவங்களுடைய ஆடியோவில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது யாரோட வாய்ஸ்ன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணோட வாய்ஸு. அந்த பொண்ணோட ஆன்மா வந்து ஹெல்ப் கேட்குது இவங்ககிட்ட. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து எனக்கு வெளியே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுகிறது தான் இந்த ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மார்ச்சுரியில் வந்து வேறு எந்த ஆன்மாக்களும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மா மட்டும் இருக்குது. அது இந்த இடத்துல ட்ராப் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து வெளியே போகணுன்றதுக்காக நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த பொண்ணோட ஆன்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு காண்டாக்ட் கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல வேறு சில ஆன்மாக்கள் வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்த விட்டு போயிருங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்குங்க. இந்நேரத்தில் மற்ற இடத்துலலாம் இருந்து கூட இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்த எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் அதுதான், இந்த என்டையர் அசைலத்தையுமே நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். ஆனால் முழு இன்வெஸ்டிகேஷனுடைய கன்க்ளூஷனாக எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே இருக்க ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கல, எங்களோட இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்றது தான். ஸோ இந்த அரரத் லுனாட்டிக் அசைலத்தோட இன்வெஸ்டிகேஷனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்க ஆன்மாக்கள் அவங்கள விசிட் பண்ணுறத, அந்த ஆன்மாக்களை போய் பார்க்குறத கொஞ்சம் கூட விரும்பவே கிடையாதுன்றது தான்.